ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருந்தேன். ஆக்சுவலாக அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். அதை பற்றி வீடியோவும் இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இது. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா 10 நிமிஷம் ஏசி ஓடுது, ஆஃப் ஆகிடுது கம்ப்ரஸரு, அப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் ஓடுது, ஆஃப் ஆகிடுது. இப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எனக்கு கூலிங் சரியில்லை அப்படின்னு போய் பார்த்தேன். யூனிட் பயங்கர டஸ்ட்டு. என்ன பண்ணியிருக்காங்க, கஸ்டமரே ஃபில்டர் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க போல். சாம்சங்கில் சென்சார் மேலே இருக்கும், பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க எடுத்து க்ளீன் பண்ணும்போது ஃபில்டரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அவங்க காயிலையும் கொஞ்சம் ப்ரெஷ் போடலான்னு நினச்சிருப்பாங்க போல், நம்மள மாதிரி மெக்கானிக்ஸ் மாதிரி. அதனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இது. அது ஒழுங்காக இது பண்ணாமல் தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இது நிறையா கஸ்டமர் பண்ணுறது தான். நிறைய கஸ்டமர் நிறைய இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. நானே நிறைய இது அட்டன் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கஸ்டமரும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த யூனிட்டு. பாருங்கள், சாம்சங்கு. ஆக்சுவலாக இதில் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சாம்சங் யூனிட்டு நான் இன்வெர்ட்டர் தான், ஓல்டு மாடலு. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், ஓடிக்கிட்டுருக்கு ஏசி. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 7 amps போகுது, கரெக்டாக போகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், காயில் ஃபுல்லான பிளாக்கு மாடல் இது சாம்சங்கில். என்ன கெப்பாசிட்டியெல்லாம் போட்டிருக்கு இதில், ஸ்டார் ரேட்டிங்கு. பாருங்கள், ஃபில்ட்ரு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அவுட்டோரும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ அவுட்டோர் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன அவங்க செஞ்சதில் என்ன தப்புன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் என்ன தப்பு பண்ணாங்க கஸ்டமர், அதனால் ஏன் அவுட்டோர் ஓடாமல் கட் ஆஃப் ஆகி ஓடுனுச்சு அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், கூலிங்லாம் பக்காவாக வருது, ஹீட்டும் நல்லா இருக்குது. அதுமாரி ட்ரெயின் பிளாக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் டஸ்ட்டு. பாருங்கள், ட்ரெயின் ஹோஸ்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம தான். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனேன் ஏசியை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பிளாக்கு. ட்ரெயின்லேயும் வாட்டர் ஃபுல்லாக நிற்கிது. காயில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க போல். இந்த மாதிரி ஆனவொன்னே விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இது வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன். இது மாதிரி கவர் போட்டு தான் அடிக்கிறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கவர் வாங்காமல். இன்டோர் யூனிட்டுக்குன்னு கவர் விற்கிறாங்க, அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. எல்லா யூனிட்டுக்கும் போட முடியாது. இது நீங்கள் எல்லா யூனிட்டுக்கும் பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகும். இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா. இங்கே பாருங்கள், வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன் பக்காவாக. பம்ப் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காயில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த க்ளீன் பண்ண வாட்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பயங்கர டஸ்ட்டு எல்லாமே. கஸ்டமர்ட்டையும் காட்டினாங்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. பாருங்கள், இதுதான் அந்த வாட்ரு, டர்ட்டி வாட்ரு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதை கழட்டும் போது பேனலை கழட்டியிருக்காங்க, சென்சாரை எடுத்துருக்காங்க. சென்சாரை எடுத்துகிட்டு திருப்பி அந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் தப்பு பண்ணியிருக்காங்க. சென்சாரை சொருவி விட்ருக்காங்க. அந்த சென்சார் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கேப்புக்குள்ளே போய் காயில் போய் டச் ஆகிடுச்சு இந்த சென்சார். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கேப்பில் போயிடுச்சு. அவங்க சரியாக வெளியில் இருக்கான்னு பார்க்காம அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, காயிலில் போய் டச் ஆகிடுச்சு. இது என்ன ஆகுதுன்னா, ரன்னிங்கில் காயில் கூலிங் ஆகுதுல்ல, அந்த ஓவர் கூலிங் பட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது. திருப்பி ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மல் ஆனோடனே திருப்பி ஆன் ஆகுது, திருப்பி கட் ஆகுது. இதே மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அவங்க பண்ண தப்பு இந்த சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதை காயிலில் படுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.